அசால்ட் ஏற்காட்டுக்குள்ள காலை வச்சுட்டான்டா. நான் இந்த மாதிரி ஒரு ஏற்காட்டை பார்த்ததே இல்லை காய்ஸ். வேற லெவலில் இருக்கு. ஏற்காட்டில் கிளைமேட் பயங்கரமா இருக்கு பாய்ஸ். பாருங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கு. ஏற்காடுன்ற ஒரு மலை இருக்கு. ஓகேங்களா, சுத்தமாக அந்த மலையே தெரியல. எப்படி பயங்கரமா இருக்கா? ஆனால் இங்கே பயங்கரமாக இருக்கு ஏற்காடு. எனக்கு முன்னாடி போகிற எதுவுமே தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு இங்கே ஹெவி ரெயின் வரும்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே ஹெவி மிஸ்ட் கவர் ஆகிருக்க தவிர ரெயினுக்கான அறிகுறியே தெரியல. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இதெல்லாம் பார்க்குற இடம் எல்லாமே நல்லா இருக்கு. வி ஆர் லக்கி காய்ஸ், வி ஆர் லக்கி. வெல்கம் டு ஏற்காடு. சன் அப்படியே தான் இருக்கு. க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கிறதுனால சன்செட் ஆன மாதிரி இருக்குது. போகணும்னு தோணுது. ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வர மாட்டேது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பக்கம் மூணு செட் ஆகுது. நம்ம வந்து இப்போ சன்ரைஸை பார்க்க போகிறோம். வர மலைக்கு நடுவில் லைட்லாம் எரியுது. அண்ணாண்ட குட் மார்னிங் காய்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு த சேனல். எங்கடா காலையிலேயே போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீரியஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க. தமிழ்நாடு பட்ஜெட் சீரீஸ்ன்ற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏற்காடு தான் போய்ட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடு முடிச்சுட்டு கொல்லி ஹில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல், அப்படியே கொடைக்கானல்லேருந்து பார்த்தீங்கன்னா தேனி வழியாக மூணாறுலேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெங்களூர் போகலான்னு சொல்லிட்டு பிளானுங்க. ஸோ எவ்வளோ பட்ஜெட்டில் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. எப்படி போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து ராயக்கோட்டை, தொப்பூர் ஹைவே, அப்புறமா சேலம், ஏற்காடு. நான் போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தொப்பூர் வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். தொப்பூர் ஹைவே எல்லோரும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஹைவேங்க. அண்ட் அதே மாதிரி ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் ஹைவேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஸ்டீஃபாக இறங்குங்களா இந்த ரோடு. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஹெவி வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நிறைய லாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லைனா பிரேக் டவுன் ஆகும். அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய நடக்கும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மினிமம் ஆஃப் தி ஸ்பீடில் தான் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சீரீஸாக பண்ணுறதா தான் என்னோடய பிளானு. ஏன்னா பட்ஜெட்டும் என்கிட்ட அவ்வளோதான் இருக்குது. நான் ரஃபாக ஒரு 5000 கேல்குலேட் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க பெட்ரோலுக்கு மட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அக்கமெண்டேஷன் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு பட்ஜெட்டில் முடிக்கலாம் தாங்க பிளானு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் தான் போய்ட்டுருக்கேன், வீக்கெண்டில் நான் போகலை. ஆனால் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரூம்ஸோட ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் நம்மக்கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது அந்தளவுக்கு நம்மளால் அக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் பாருங்கள், ரெண்டு பக்கமும் க்ரீனரியாக அப்படியே இந்த ஹைவே அப்படியே கீழே இறங்கும்போது அப்படியே அந்த மலைக்கு நடுவில் நம்ம போயிட்டு இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பிரிட்ஜு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக. ஸோ அந்த பிரிட்ஜு எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அதெல்லாம் பார்க்கல. பட் பிரிட்ஜு கட்டியிருக்கிறது மட்டும் தெரியுது, முன்ன மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்ட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்குது. அது நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நம்ம பொறுமையாக போய்க்கலாம். பட் பாருங்கள் எவ்வளோ சீனிக்காக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஆனால் ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷனில் ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ஏற்காடு வந்துவிட்டோம். ஸோ நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மழை தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஹேர்பின் பென் பார்த்தீங்கன்னா ஏறிட்டேன். நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கம்ப்ளீட் மலையை ஏறணும் மேலே. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா சேவராயன் மலை ஏற்காடு மவுண்டனை பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஹேர்பின் பென்ஸ்லேருந்தும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வியூவும் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம அதை தான் ஏறிட்டு இருக்கோம். நம்மளோட ட்ராவல் ட்ரிப்பில் இந்த சீசனில் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன். ஸோ வாங்க மேலே ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசலாம், அப்படியே பேசிகிட்டே போகலாம் வாங்க. ஸோ நான் பைக் ஓட்டுறதுனால என்னால் கோப்ரோ ஒழுங்காக பிடிக்க முடியல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, நான் பயங்கரமாக வந்துச்சுனாக்கா நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ வாங்க போகலாம், மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க.
ஏற்காட்டில் கிளைமேட் பயங்கரமாக இருக்கு பாய்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல ஏற்காட்டில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்குது. நிஜமாகவே வந்தது ஒர்த்துன்ற மாதிரி இருக்குது. இந்த சீசன் நம்ம பயங்கரமாக பண்ணுறோம். இந்த சீசனில் நம்ம பயங்கரமாக இந்த சீசனை முடிச்சுட்டு அடுத்த சீசன் இன்னும் பயங்கரமாக பண்ணுறோம். மான்சூன் சீசனை நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. ஐயோ என்னமா இருக்கு தெரியுமா, அப்படியே அந்த ஒரு சில்லி மூடில் இந்த ஒரு பிளாக் க்ளவுட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஏற்காட்டை வேறு லெவலில் மாற்றிச்சுங்க. நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக கேட்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால். பட் இந்த வெதர் மட்டும் நிஜமாகவே வேறு லெவலுங்க. வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், மேலே போக போக காட்டுறேன். இப்போ தான் நான் மேலே போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு மேலே போக போக எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. எல்லாம் மழை பெய்ஞ்சுன்னா பயங்கரமான அறிவிக்கை போட்டோம். பட் இப்போ மழை எதுவும் அந்தளவுக்கு இப்போ தான் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால சுத்தமாக எங்கேயும் தண்ணி இல்லை ஃபால்ஸ் எல்லாம். பட் நீங்கள் மான்சூன் சீசனில் இல்லை மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்தீங்கன்னாக்கா நீங்கள் போகிற வழியெல்லாம் தண்ணி பார்க்கலாங்க. அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, அந்த மவுண்டனோட பீக்கு மேலே பாருங்க பயங்கரமான மிஸ்ட்டு, அப்படியே க்ளவுடு பயங்கரமாக அந்த மவுண்டனே அப்படியே மறைச்சிருக்கு. அந்த மவுண்டனோட பீக்கையே சுத்தம் ஒரு மாதிரி. இந்த மாதிரி வெதரை தேடி தான் நான் வந்தேனே இந்த சீசனில். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய போக போக எல்லா இடத்தையும் நம்ம பயங்கரமாக கவர் பண்ணுறோம். எல்லாத்தையும் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே பாருங்கள், ஐ ஆம் இம்ப்ரெஸ்டு காய்ஸ், இம்ப்ரெஸ்ட். பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு சத்தியமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காட்டுறேன். வாங்க வாங்க பார்க்கலாம். நான், என்னோடய வண்டி, அப்புறம் நீங்கள் என் கூட. ஸோ ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியூ பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு போகலாம், பசிக்குது வேறு, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்று இருக்கேன். வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டேன். வாங்க இங்கேயே உக்காந்து சாப்பிட்டு போகலாம். ஏன்னா இந்த இடம் நல்லா இருக்குது. ஒரு மாதிரி லொக்கேஷனாகவும் ஒரு மாதிரி பயங்கரமாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு யாருக்காச்சும் கொடுத்து வைக்குமா? இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு பயங்கரமான ஒரு லொக்கேஷனில் யாராச்சும் உக்காந்து சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்குமா? நமக்கு கொடுத்து வச்சுருக்கு. வாங்க நம்ம உட்காந்து சாப்பிட்டு அப்புறமா பொறுமையாக போகலாம். வரும்போது வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஏன்னா வெளியில் வந்து தேவையில்லாமல் காசு செலவு பண்ண முடியல காய்ஸ். பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால வீட்டிலேருந்தே சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம அதை தான் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். மாங்காய் சாதம் நானே பண்ணது. சாப்பிட்டு போகலாம். வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வந்துட்டேன். மேங்கோ ரைஸ், அப்புறமா ப்ரோட்டீனுக்காக 2 முட்டை. அப்படிலாம் இல்லைங்க, வெறும் மேங்கோ ரைஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. அதனால் 2 முட்டை அவிச்சு கொண்டு வந்துட்டேன். ஸோ சாப்பிட்டு நிதானமாக சாப்பிட்டு அப்புறமா போகலாம். சாப்பிட்டு பொறுமையாக போகலாம். பசிக்குது. காலையில் ஸ்டார்ட் பண்ணுது. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தேன். அப்புறம் எங்கேயும் நிப்பாட்டில் டீ காஃபி கூட சாப்பிடல. பயங்கரமான பசி வர வழியில். சரி கொஞ்சம் தூரம்னு சொல்லிட்டு ஏற்காடே வந்துட்டேன். மவுண்டன் கீழே. சரி இதுக்கு மேலே போனால் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து சாப்பிட்டு அப்புறமா போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கேன். நீங்களும் வாங்க. உங்களால் வர முடியாது, இப்போதைக்கு நான் சாப்பிட்றேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு.
நீங்களும் சாப்பிடுவாங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குது. நான் பண்ணேன்னு சொல்லலை, நல்லாயிருக்கு. நீங்கள் கூட எங்கன்னா வெளியே போகிறீங்கனாக்கா கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சாப்பாடு தான் முக்கியம் காய்ஸ். ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். சரிங்க, எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டு பொறுமையாக மலை ஏறிட்டு மேலே போய் கண்டினியூ பண்ணலாம். இங்கே மலை ஏறும்போது இங்கே ஒரு இடம் பார்த்துங்க, பயங்கரமாக இருக்குது, அழகா. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்தோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஏறி வரணும். ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த இடத்துல பயங்கரமான ஒரு மிஸ்ட்டு. ஏற்காடு இப்படி இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல, அதுவும் வெயில் காலத்தில். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் ட்ரிப்பு பிளான் பண்ணுறதா இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் மழை காலம் வந்துச்சுனாக்கா, மழை காலத்தில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி மழையில் நனைஞ்சி வெளியே போனோமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவதியில் பெருசாக யாரும் வெளியே போக மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபேமிலியோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட தனியாக போகிறதா இருந்தாக்கா போய் கிளம்பி வந்துடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மேலே போக போக இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டாக பார்த்துட்டே போகும். ஓகேங்களா காய்ஸ்? ஏற்காட்டில் வெதர் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இங்கே தெரியுதா உங்களுக்கு மிஸ்ட்டு போகிறது? இந்த சம்மர் முடிஞ்சிடுச்சு, பட்டு ஜூன் 3 இன்னைக்கு. ஓகேங்களா, என்னமா இருக்குது பாருங்கள் அந்த மிஸ்ட்டு. சுத்தமாக ஒன்றுமே தெரியல, அந்த பக்கம் இருக்கிற மலையே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்ட் கவராக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்குது, ஏற்காடுன்ற ஒரு மலை இருக்குது. ஓகேங்களா, சுத்தமாக அந்த மலையே தெரியல. வி ஆர் லக்கி காய்ஸ், வி ஆர் லக்கி. நிஜமாவே நான் வெயில் இல்லாமல் இருந்தால் போதும் தான் எதிர்பார்த்தேன். பட்டு இதை நான் எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகேங்களா, ஏற்காடு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி சில் வெதரோட வெல்கம் பண்ணுது. நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம வள்ளல் பாரி வளைவில் பார்த்திங்கன்னா இருக்கும், அந்த டைமில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம இப்போ இப்படி தான் ஏறி வந்தோம். அப்படியே அங்கே ஒரு மலை இருக்குது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு மிஸ்ட் கவர் ஆகிருக்கு, அது தெரியாத அளவுக்கு. நம்ம அப்படியே ஏறி அப்படியே வந்து இந்த ரோடு வழியாக பார்த்திங்கன்னா சுற்றிட்டு வந்தோம். ஓகேங்களா, பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் ஆனதுனால ஒன்றுமே தெரியல. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, செம்ம ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம இந்த சீசன் முழுக்க இருந்துச்சுனாக்கா இன்னும் பயங்கரமாக இருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே இந்த சீசனோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை பயங்கர சில்லாக ஒரு மாதிரி மிஸ்டாக நம்மளை வெல்கம் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒரு எனர்ஜியே அப்படியே கீப் பண்ணி இந்த ஃபுல் சீசனை நம்ம நல்லா முடிக்கிறோம். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள்.
எப்படி பயங்கரமாக இருக்கா? ஆனால் இங்கே பயங்கரமாக இருக்குது ஏற்காடு. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதோட நான் செகண்ட் டைம் வரேன், ஓகேங்களா? லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போவும் மே மந்த்து தான் வந்திருந்தேன், May 13 அந்த மாதிரி. ஸோ அப்போவும் என்னை ஏற்காடு டிசப்பாயிண்ட் பண்ணல. எல்லோரும் சொன்னாங்க வெயில் பயங்கரமாக இருக்கும், சரியான வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போ வந்தப்போ என்னை டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணல ஏற்காடு. இதே மாதிரி ஒரு சில்லான வெல்கம் தான் கொடுத்துச்சு. அண்ட் செகண்ட் டைம் ஜூனில் வரேன், இந்த இயரோட 2026 ஜூனில் வரேன். இந்த வாட்டியும் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணல, பயங்கரமான ஒரு வெல்கம். நல்லா இருக்குங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது நேரில் வந்தால் தான் உங்களுக்கெல்லாம் இது ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. முன்னாடி போகிற வெஹிக்கிளே தெரியல, அந்தளவுக்கு மிஸ்டாங்க பாருங்கள். லைட் எதிரில் வர வண்டி லைட் அடித்தா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது, மற்றபடி வேறு எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏற்காட்டை நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு ஏற்காடாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ராவாக தான் இருக்கும் இந்த வீடியோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் எடுக்காமல் போயிட்டா, இவ்வளோ தூரம் வந்ததே இதுக்காக தான், இதையும் நம்ம கவர் பண்ணாமல் போயிட்டா அப்புறம் உங்களுக்கு நான் என்ன காட்ட முடியும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதனால தான் எனக்கு வந்த மாதிரி நான் கேமரா ஆங்கிளை வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது வீடியோ ஃபுட்டேஜில் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சுனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கப்புறம் எடுக்கிறதே நான் நல்ல இதுவாக எடுத்து கொடுக்குறேன். ஸோ இப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏற்காடு மட்டும் சுத்தமாக முன்னாடி போகிற வண்டி தெரியல, எதிரில் வர வண்டி தெரியல, ரோடே தெரியல காய்ஸ். ரோடே தெரியாத அளவுக்கு ஒரு ஃபுல் மிஸ்டாக இருக்குது. இதை தாண்டா நான் எதிர்பார்த்தேன். அசால்ட்டு ஏற்காட்டுக்குள்ளே காலை வச்சுட்டான்டா. நான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. சும்மா கொஞ்ச நேரன்ற மாதிரிலாம் இல்லை. யாரோ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்தாக்கா எப்படி ஒரு 10 டன்னு லாரி ஃபுல்லாக வச்சு போட்டு விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மவுண்டனில் வண்டி ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டுங்க. எதிரில் வர வண்டி எப்படி வரும்னு தெரியாது. நாம் போகிறவங்க தான், நாம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய் பார்த்து போகணும். முன்னாடி ஒரு கார் போகுது, உங்களுக்கு தெரியுதா? எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த காருக்காரன் மூவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே மிஸ்டாக இருக்குது. இதில் கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு பின்னாடி வர வெஹிக்கிளுக்கும் வழி விட மாட்டேங்கிறான். அவனும் சீக்கிரமாக போய் தொட மாட்டேங்கிறான். எனக்கு முன்னாடி போகிற எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு ஃபுல் மிஸ்டாக இருக்குது. எதிரில் வர்றதும் தெரியல, பின்னாடி வர வெஹிக்கிளும் தெரியல. லைட் அடித்தா மட்டும்தான் தெரியுது பின்னாடி வர வெஹிக்கிளும் எதிரில் போகிற வெஹிக்கிளும். ஓ மை காட், நான் இந்த மாதிரி ஒரு ஏற்காட்டை பார்த்ததே இல்லை காய்ஸ். வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக. எல்லாம் சொல்லுவாங்க மிஸ்ட்டு, நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோலையும் முன்னாடி போகிற வெஹிக்கிள் தெரியல, மிஸ்ட்டு அந்தளவுக்கு கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஃபஸ்ட் டைம் நான் அதை ஃபீல் பண்ணுறேன்.
இப்போ கொஞ்சம் மிஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு இங்கே ஹெவி ரெயின் வரும்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே ஹெவி மிஸ்ட் கவர் ஆயிருக்க தவிர ரெயினுக்கான அறிகுறியே தெரியல. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. எனக்கு இதை எங்கே முடிக்கிறது இந்த வீடியோ, இந்த வீடியோவை எங்கே எடுக்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. இதெல்லாம் பார்க்குற இடம் எல்லாமே நல்லா இருக்கு. நான் அந்தளவுக்கு எக்ஸைட்டாக இருக்கேன். சுத்தமாக ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக எதுவுமே தெரியல. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா இப்போது 4 ஃபோட்டோ வாட்சி எடுத்துகிட்டு போயிடுறேன். வந்ததுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் போனால் இந்த மாதிரி மிஸ்டில் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ நீங்களும் எப்போயாச்சும் இந்த மாதிரி வரும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அமையும் போது அதை மிஸ் பண்ணாமல் பிக்சராகவோ வீடியோவோ கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு 4-5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை யாருக்கிட்டையாச்சும் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்க, அவங்க இதை பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்களும் அதை காட்டி இங்கே பார்த்தியா நானும் அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதை பேசுகிறதுக்காச்சு அந்த ஒரு ஃபுட்டேஜ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஃபுட்டேஜ் ஸ்பீக் த மெமரிஸ். இது என்னோட வாசகம். ஓகேங்களா? இங்கே ஒருத்தன் சூ பண்ணிட்டுருக்கான். நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா கவர் பண்ணுறேன். ஏற்காடு தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெல்கம் டு ஏற்காடு. ஒன்ஸ் நான் மேலே ரீச் ஆனதுமே நேராக ரூம் ஒன்று எடுத்துட்டாங்க. ரூம் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் எடுத்தேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, பட் ஓகேவாக இருந்தது. பட் நான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்லேருந்து வெளியே கிளம்பி எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தேன். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பக்கோடா வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க போய்ட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா சன்செட் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலி காய்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஏற்காடு வந்திருக்கேன், ஆனால் எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கும் போனதில்லை. பட் இந்த டைம் சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். எல்லோரும் பக்கோடா பாயிண்ட்டுன்னாங்க. சரி ஏதாவது ஓரளவுக்காச்சும் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தால் இங்கே ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஏதோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆக்சுவலி இங்கே ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு வியூ பாயிண்ட் வந்தால் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கலாங்க. அவ்வளோதான், வேறு எது மற்றபடி அந்தளவுக்கெல்லாம் இங்கே பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஓகேன்ற வியூ தான், மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. பட் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஸ் மெமரிஸ்க்காக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்ச் டவர் வச்சுருந்தாங்க, கொஞ்சம் மேலே இருந்து பார்க்குற மாதிரி. ஸோ நானும் அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துங்க. ஓகே,
கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ ஆக்சுவலி பக்கோடா பாயிண்ட்டை விட லேடிஸ் சீட், சில்ட்ரன் சீட், ஜென்ஸ் சீட் இந்த சைடு ஈவினிங் வந்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது வியூ. ஆமாம், நான் கூட எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் ChatGPT கூட பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா சன்செட்டுக்கு சூப்பராக இருக்கும் மச்சான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ் சீட் பக்கம் போனீங்கன்னா அது ஒரு மாதிரி வேலியாகவும் க்ரீனரியாகவும் தான் இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லிச்சு. பட் பிளாடி ChatGPT அது என்னை ஏமாத்திச்சு. லேடிஸ் சீட் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக இருக்குது guys. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியல, பட் அமேசிங்காக இருக்குது. கரெக்டாக சன்செட் ஆகுறது இங்கே பயங்கரமாக தெரியும். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த ஃபுட்டேஜும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், பக்கோடா பாயிண்டில் எடுத்ததும். பட் இது நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் சன்செட்டை பார்க்கணுன்னாக்கா லேடிஸ் சீட்டுக்கு வந்துடுங்க. அமேசிங்காக இருக்குது வியூ. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் நீங்கள் பார்க்கலாம். நாமளும் பார்ப்போம், கண்டிப்பாக கேப்சர் பண்ணுவோம். சரிங்களா? லேடிஸ் சீட்டும் ஜென்ஸ் சீட்டும் சில்ட்ரன்ஸ் சீட்டும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை காய்ஸ், கொஞ்சம் தூரம் தான். ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இந்த இடம் சூப்பராக இருக்குது கம்பேரிங் பக்கோடா பாயிண்ட். அது ஒன்றுமே இல்லை காய்ஸ், வேஸ்ட்டு. அங்கே போகாதீங்க. அங்கே போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பக்கமாக வந்துடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு மவுண்டன் சைடு அங்கே பாருங்கள், குட்டி குட்டிஸாக வீடு இருக்கா, அந்த வீடுங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் பாருங்கள் சன்செட் ஆகுறதும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஈவினிங்கன்னா லேடிஸ் சீட் ஜென்ஸ் சீட் பக்கம் வந்துடுங்க. நல்லா கிளியரான ஒரு வியூ பார்க்கலாம். எல்லா சைடுமே நீங்கள் வியூ பார்க்கலாம், அழகாக இருக்குது எல்லா வியூவும். ஸோ ஐ டோன்ட் நோ இது என்ன சீட்டுன்ட்டு. ஸோ பெட்டர் ஈவினிங் ஆனால் ஜென்ஸ் சீட் பார்க்க வந்துடுங்க. பர்ஃபெக்டான ஒரு கிளியரான வியூ பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் பக்கோடா பாயிண்டெல்லாம் போனீங்கன்னா அந்த அளவுக்கெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சும்மா ஹைப் தான் அது, அங்கே வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வியூ உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி நல்லாயிருக்கு. நானும் அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே உக்காந்துட்டேங்க அமைதியாக. நிறைய பேர் வந்திருந்தாங்க, வயசானவங்க, குழந்தைங்க, ஃபேமிலியோட. அவங்களெல்லாம் பார்த்துட்டு நானும் நான் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி கரெக்டாக வந்திருக்கா, வாய்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அதை செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உக்காந்துட்டேங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோடு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நான் உக்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்திரிச்சு கிளம்பி போயிட்டேங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் முன்னாடி போய் நின்று அந்த வியூ அப்படியே பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த மொத்த வானமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி அப்படியே கோல்டிஷாக, அந்த மேகத்துக்கு நடுவில் அந்த சூரியனோட வெளிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அப்படியே நான் ரொம்ப நேரம் நின்றுட்டேன். எவ்வளோ நேரம் நின்றுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப நேரம் நின்றேன். காலெல்லாம் பயங்கரமாக வலி இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே அமைதியாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். பட் சடனாக எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி போன இடம் பக்கோடா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வந்ததுங்க. ஸோ உடனே என்னால் பொறுக்க முடியல.
பட் என்னதான் இருந்தாலும் உண்மை அதுதான். அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூ இல்லை. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லா வியூவும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. பக்கோடா பாயிண்ட்டுக்கெல்லாம் போகாதீங்க, சுத்த வேஸ்ட் அந்த இடம், சரிங்களா? என்னங்க வியூ பார்த்துட்டிங்களா? ஓ டைம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் சன்னும் செட் ஆகிடுச்சு. இல்லைங்க, இன்னும் சன் செட் ஆகலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே சன்னு அப்படியே தான் இருக்குது. க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கிறதுனால சன் செட் ஆன மாதிரி இருக்குது. பட் டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆச்சு கிட்டத்தட்ட. அந்த வியூ பாருங்கள், அந்த எல்லோஷான அந்த ஒரு சன்னோட அந்த கோல்டன் ஹவர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கோல்டன் ஹவர்ஸ் இதுதாங்க. அப்படியே அழகாக இருக்குது. என்னதான் சொல்லு போங்க, சன்ரைஸை விட சன்செட் தாங்க அழகானது. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சன்செட் எதுவுமே பார்க்கல, எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே வரல, ஓகேங்களா? பட் இந்த வாட்டி எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் வந்தேன். ஸோ நானும் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்துட்டீங்க. அங்கே பாருங்கள், அந்த இடம் ஃபுல்லாக வியூ தெரிஞ்சது. இப்போ அந்த சன்னோட அந்த ஒரு கோல்டன் ஹவர்ஸில் எதுவுமே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி கோல்டிஷாக மின்னுது அந்த இடம் ஃபுல்லாக. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் உங்களுக்கு அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒன் டே பிளானாக வரீங்கனாக்கா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஈவினிங் சன்செட் வந்து பார்த்துட்டு போங்க லேடிஸ் சீட்டில். என்னங்க கோல்டன் ஹவர்ஸ் பார்த்துட்டிங்களா? போகலாமா? போகணும்னு தோணுது, ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வர மாட்டேது, அவ்வளோ அழகாக இருக்குது. சரி வாங்க, இதை பார்த்துட்டே இருந்தால் நம்ம நின்றுட்டே இருப்போம், நம்ம இங்கேருந்து போகலாம் வாங்க. எப்படிங்க, நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சா? ஸோ கண்டிப்பாக வாங்க, ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட தனியாக எப்படி வேணால் வாங்க, வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சேஃபாக இருங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி எல்லாருமே போயிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு, 6 மணி க்ளோஸிங்கு, எல்லாருமே போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம் வெளியே. பட் யாருமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா இருக்கு. பாருங்க, பார்த்துட்டிங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு சாப்பிட்டு போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கா நாம் மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு ஏதாவது ப்ளேஸ் பார்க்க முடியுதான்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நான் உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன், இல்லைனா போகிற வழி ஏதாவது நல்ல பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம்.
ஆக்சுவலி காய்ஸ் நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான சன்செட் பார்க்கலாம் இந்த இடத்துல. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலி சன்செட் ஆயிடுச்சு, ஆனால் அந்த மிஸ்ட்டு, அந்த ஒரு டார்க் க்ளவுட்ஸு, இதெல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. The next day. ஸோ காய்ஸ் இந்த பக்கம் மூணு செட் ஆகுது. நம்ம வந்து இப்போ சன்ரைஸை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்துருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட் தான் வந்துருக்கோம். மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்த்துட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்குங்க பாருங்கள், இன்னும் அழகாக எப்படி அந்த சன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை கீழேருந்து அப்படியே மெதுவாக இன்ச் பை இன்ச்சாக அப்படியே மெதுவாக மேலே வரும்போது அந்த கோல்டன் லைட் இருக்குது இல்லைங்களா, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் ரெட்டிஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. வேறு லெவல். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5:30க்கு வந்துடுங்க சன்ரைஸ் பார்க்க தான். ஏற்காடு வந்தீங்கன்னாக்கா சன்செட் சன்ரைஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டான ஸ்பாட்லேருந்து பார்த்துட்டிங்கனாக்கா அந்த ட்ரிப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகிடுங்க. ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட்ப்பா. எனக்கு வந்து மார்னிங் சன்ரைஸும் சன்செட்டும் அழகாக அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் வரும்போது பயங்கரமான மிஸ்டியாக வேறு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே என்னை ஏற்காடு பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அண்டு வந்த அந்த 1 டே ஒர்த்து, சீரியஸாகவே ஒர்த்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சன்ரைஸு. ஸோ இதுக்காகவே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடியாகி கிளம்பி வந்தேன். நீங்களும் வரதா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா தான் உங்களால் அந்த ஒரு கம்ப்ளீட்டான சன்ரைஸ் பார்க்க முடியுங்க. சில பேர்லாம் வருவாங்க 6 மணிக்கு 6:30 மணிக்கு அந்த மாதிரிலாம். அந்த நேரத்தில் சன்னே வெளியே வந்துட்டு இருக்கும். அந்த நேரத்தில் வந்து சன்ரைஸ் எங்கடா நீ பார்க்க போகிற, சன் ஆல்ரெடி ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் வந்து சன்ரைஸ் எப்படி பார்க்க முடியும்? சன்ரைஸ் பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வர வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஏர்லி மார்னிங் வந்துடணும். சன்னு வெளியே வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரஞ்சிஷான ஒரு ரெட்டு எப்படி சொல்ல, ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் ஒரு லைட் வரும். அந்த லைட்டிங்லேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைட்டிங்லேருந்து பார்க்கும்போது நமக்கு அது சன்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தெரியும். ஸோ அது சுற்றி இருக்கிற இடமும் அது கீழே இருக்கிற மலையும் அந்த மேகக்கூட்டமும் அழகாக இருக்குது. ஃபேமிலிஸோடு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன், ஃபேமிலிஸோடு வாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்ட்டு. ஏன்னா நாம் ஃபேமிலியோடு வெளியே போகிறது எப்போது ஒரு முறை தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்துலேயே வந்துட்டு மூஞ்சி காட்டிக்கிட்டு இருக்காமல் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மெமரிஸ் கேப்சர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணிவிட்டு பொறுமையாக போங்க. சோலோ ரைடர்ஸ் பைக்கில் வரீங்கனாக்கா இல்லை சோலோ பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பட்ஜெட் பேரடைஸ்ன்னு சொல்லலாம் ஏற்காடை. ரைடர்ஸ்க்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான பேரடைஸ் தான். ஏன்னா 20 ஹேர்பின் பெண்டில் ஓட்டிகிட்டு வரதும் ஒரு நல்ல ஒரு ரைட் ஃபீலாக கொடுக்கும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 கிலோமீட்டர் தான் கொல்லி ஹில்ஸு. ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் ஆகும். இல்லைப்பா என்கிட்ட டைம் இருக்குது அப்படின்னா நிதானமாக இருந்துட்டு நிதானமாக எல்லா ஸ்பாட்டையும் பார்த்துட்டு பொறுமையாக போங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் தான் வந்திருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லான மைண்டோட போங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அழகான சன்ரைஸ் பார்த்துட்டோம்ப்பா.
சான்ஸே இல்லைங்க நிஜமாவே. பாய் ரகமா, பாய் 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 பாய். வேணுமா? டாடா பாய் டாடா. ஸோ ஏற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டிஷ் காலத்தில் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, டேவிட் காக்பர்ன் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக ஏற்காட்டில் காஃபி கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா காஃபி பிளான்டேஷன் தான். இங்கே பார்த்தீங்களா காஃபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்போ தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பழுத்து அதுக்கப்புறமா அதை அறுவடை பண்ணி அதை காய வச்சு அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னாக்கா அது காஃபி பீன்ஸ், காஃபி கொட்டையாக பார்த்தீங்கன்னா நமக்கு வருது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா காஃபி கல்டிவேஷன் தான். ஸோ ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காஃபியும் ஃபேமஸ் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கடையில் காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காஃபியும் வாங்கிட்டு போகலாம். ஸோ இதை நான் வர வழியில் பார்த்தேன். ஸோ இது உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். ஸோ டேவிட் காக்பர்ன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபஸ்ட்டாக காஃபி கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவர் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஆக்சுவலி பிரிட்டிஷ்காரங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இதை ஒரு ஹில் ஸ்டேஷனாகவே அங்கீகாரம் பண்ணாங்க. ஸோ அவங்க ஹில் ஸ்டேஷனாக அங்கீகாரம் பண்ணதுக்கப்புறமா தான் இதை நம்ம பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த சம்மர் டைமில் இல்லாட்டி சில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஏற்காட்டில் வந்து இங்கே சைக்கிளிங்கெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கேப் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு சைக்கிளிங் பண்ணுவாங்க. சும்மா காஃபி விளைய வச்சு இவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா. ஸோ பிரிட்டிஷ்காரங்க காஃபி நிறையா குடிப்பாங்கன்னு தெரியும். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க ஏற்காட்டில். ஸோ அதனால தான் போகிற வழியில் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி செடி மரம், ஐ திங்க் காஃபி மரம் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இதை பார்த்தா மரம் மாதிரி தான் தெரியுது. ஸோ இதில் வருது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா காஃபி. இப்போ இது காயாக தான் இருக்குது. ஸோ அதுதாங்க உங்கள்கிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் இதை நிப்பாட்டி போகிற வழியில் நிப்பாட்டி சரி இதை பற்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அண்ட் இங்கே ஏற்காட்டில் நீங்கள் எங்கே போனனாலும் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் பட் டைமிங் தான் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 7 கிட்ட ஆகுது. 6:30க்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ்ஸு கிராஸ் ஆச்சு, கவர்மெண்ட் பஸ்ஸு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மஞ்சுக்கோட்டை வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் சன்ரைஸ் கொஞ்சம் லேட்டாக ஆனால் கூட பரவாயில்லப்பா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா பஸ்லேயும் வரலாம். சரிங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சன்ரைஸு அப்புறம் காஃபி இதெல்லாம். இந்த காஃபி ஏன் சொன்னேன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியணும் இல்லையா, எப்படி ஏற்காட்டில் காஃபி கல்டிவேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சதில் எதுவும் இல்லை இல்லையா, எனக்கே தெரியாது. சும்மா நான் நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சும்மா பார்த்தேன். ஸோ ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் காஃபி கல்டிவேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்ததுனால தான் நானும் உங்களுக்கு அதை சொன்னேன். போகிற வழியில் காஃபி எஸ்டேட் பார்த்தேன், அதனால் சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நிப்பாட்டி சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். மற்றபடி
நம்ம போக போக கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொல்லில்ஸ் தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அமைதியாக இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த லேக். அப்படியே அந்த மிஸ்ட்டு அந்த லேக்கு ஃபுல்லாக கவர் ஆகி என்னமா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல. A few moments later. காய்ஸ் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் எப்படி இருந்தது, அப்படியே பனியில் போத்தின போர்வையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேக் மேலே அப்படி படிஞ்சிருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி வெயில் பல்லு இழுக்குதுன்னு பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் தான் ஆச்சு. போயிட்டு சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே இடமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இருந்த பனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக நகர்ந்து போயிட்டு வெயில் பயங்கரமாக வந்துடுச்சுங்க. ஸோ என்னங்க ஏற்காடு பார்த்துட்டிங்களா? நானும் பார்த்துட்டேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஏற்காடு பார்த்தீங்கன்னாக்கா முடியுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெக்ஸ்ட்டு சேலம் தான் போக போகிறோம். சேலம் போயிட்டு சேலத்தில் சில பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அங்கேருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொல்லில்ஸ் தான் போக போகிறோம். ஸோ நம்மளோட இந்த சீசனோட ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சீசனோட செகண்ட் டெஸ்டினேஷன் கொல்லில்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்திருக்குது ஏற்காடு தான், அதுக்கப்புறம் கொல்லில்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இடம் போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்காடுலேருந்து நம்ம கிளம்புற நேரம் ஆகிடுச்சு. ஸோ நம்மளை ஒரு நாள் நல்லா அற்புதமாக பார்த்துக்கிட்ட இந்த ஏற்காடுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் கிளம்பலாங்க. வாங்க போகலாம். ஒன் டே யாராச்சும் வரணுன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னாக்கா அருமையாக பார்த்துக்கிச்சு. ஸோ நாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒன் டேயில் நம்மளால் என்னென்னலாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி மலையிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படி வந்து அப்படியே இப்படி போகுது ரோடு. நேற்று வரும்போது பார்த்தீங்களா சுத்தமாக ஒன்றுமே தெரியல, முன்னாடி போகிற எதுவுமே தெரியல, இங்கே இருக்கிற எதுவுமே அந்த மலை கிளைன்னு எதுவுமே தெரியல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குது, ஆனால் எல்லா பிளேஸும் தெரியுது பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் எல்லா இடமும் அப்படியே நம்மளால் ஃபுல்லாக பார்க்க முடியும், ஒரு கிளியர் வியூ கிடைக்குது. ஆனால் நேற்று எதுவுமே தெரியல. ஸோ நேற்று நமக்கு வந்த லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி மிஸ்டி வெதரில் ஒரு நல்ல ஒரு வெதர்லேயும் நல்லா சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ஏற்காடு வியூ மவுண்டன் வியூவோட இந்த வீடியோவை முடிக்கலாம். ஓகே, பாய் பாய் ஏற்காடு, டாட்டா, தேங்க்யூ, பாய். I'm